வணக்கம். இன்றைக்கி காலிஃப்ளவர் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சுடு தண்ணியில் காலிஃப்ளவரை ஒரு 10 நிமிஷம் மஞ்சள் தூள் போட்டு ஊற வச்சுக்கோங்க. அது ஊறட்டும். அதுக்குள்ளே ஒரு பவுலில் அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், சோள மாவு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ ஊற வச்சுருக்க காலிஃப்ளவரை தண்ணி வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. எல்லாமே நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு இது அப்படியே ஒரு 30 நிமிஷத்துக்கு வச்சுருங்க. 30 நிமிஷம் கழித்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஊற வச்ச காலிஃப்ளவரை இன்னொன்னா இதை மாதிரி போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் நல்லா செவந்து வரும். நல்லா வறுத்துக்கோங்க. இல்லை கலர்லாம் சேர்க்க தேவையில்ல. தனி மிளகாய் தூள் போட்டதுனால அதுவே நல்ல கலராகவே இருக்கும். பாருங்கள், நல்லா வறுந்து வந்துடுச்சு. பாருங்கள், கலரும் ரொம்பவே நல்லாயிருக்கு. இதே போல் மீதி இருக்கிற காலிஃப்ளவரையும் போட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்துட்டு 2 கொத்து கருவேப்பிலையை இந்த எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி வறுத்து கார்னிஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.